வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டியூக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் வண்டியை பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டியூக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராட்செல்லாம் இருக்கா, இது வண்டி ஸ்ப்ளெண்டர் டயரை கொண்டு போனேன், அது பதிஞ்சு பெயிண்டே உரிச்சு விட்டுருச்சு. அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்குரிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் பெட்ரோல் ப்ளஸ் நார்மல் பெட்ரோல் எந்த வண்டிக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இன்றைக்கி அந்த டவுட்டை இன்றைக்கி மொத்தமாக இன்றைக்கி கிளியர் பண்ணிடுவோம். அதாவது நான் இப்போ அன்றைக்கி பல்க்லாம் பார்த்தேன், என்ன சொன்னால் நார்மல் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பவர் பெட்ரோல் ஸ்கூட்டி இந்த சின்ன சின்ன பைக்கெலாம் பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோலை போட்டு அமுச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு போடலாமான்னு கேட்டால் கூடாது. இப்போ இந்த நம்ம டியூக் மாதிரி பெரிய வண்டிக்கு போடலாமான்னு கேட்டால் போடலாம். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டே வந்தேன். சரிங்களா. அது இதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது பவர் பெட்ரோல் ப்ளஸ் நார்மல் பெட்ரோல் நார்மல் பெட்ரோல் ரெண்டில் எந்த பெட்ரோல் போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்து தான் நீங்கள் அந்த வண்டிக்கு நீங்கள் பவர் பெட்ரோல் போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி இது இருக்குது. சரிங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கம்ப்ரஷன் ரேஷியோங்கிறது வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ உள்ளடா முள்ளி அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோங்கிறது வண்டிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கம்ப்ரஷன் ரேஷியோனா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்ஜின். சரிங்களா. இன்ஜின் இதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிஸ்டன் இருக்கும். பிஸ்டன் மேலே போயிட்டு கீழே வரும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பிஸ்டன் இதோடு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இது ப்ளஸ்ஸு இது வரைக்கும் போய் முட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன். இதோட அளவு ப்ளஸ் பிஸ்டனோட அந்த வட்டத்தோட அளவு ப்ளஸ் இதையும் சேர்த்துக்கிடுவாங்க. இந்த அளவு இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன்லாம் வரும். சரி, அது ஓகே, அது இருக்கட்டும். இப்போ இங்கேருந்து பிஸ்டன் போயிட்டு இதில் போய் முட்டுது பார்த்திங்களா. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரஸ் பண்ணும், ஒரு அழுத்தம் கொடுக்கும். அதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு நம்பர் வைஸ் பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12-13 வரும்னு வச்சுங்களேன். எனக்கு சரியாக தெரில, வரும் கூட வரும். இப்போ நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 இந்த சம்திங்கில் வரும். நம்பர்ஸில் தான் பிரிக்கிறாங்க, அதை வரும். இப்போ என்னென்னா எந்த மாதிரி வண்டிக்கு போடலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கேன் ப்ரோ, நீங்கள் பவர் பெட்ரோல் போடலாமான்னு கேட்டால் கூடாது. ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்து தான் பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் போடுறதுங்கிறது வித்தியாசப்படுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதாவது இப்போ ஸ்டார்டிங், அதாவது கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா 11. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ 11 இருந்து அந்த 11 கீழே உள்ள வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் பெட்ரோல் தான் போடணும், பவர் பெட்ரோல் போடக்கூடாது. சரிங்களா. அது 11க்கு நம்பருக்கு மேலே பார்த்திங்கன்னா எந்தெந்த வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கோ அந்த வண்டிக்கெலாம் நீங்கள் தாராளமாக பவர் பெட்ரோல் போட்டுக்கலாம். நார்மலாகவும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சரிங்களா. இப்போ நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் போடலாம். சரிங்களா. ஆனால் நான் போடுறதில்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் பவர் பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் நார்மல் பெட்ரோல் தான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எந்த பிரச்சனைலாம் வராது. இது ஹை சிசி பைக்கு ப்ளஸ் கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இப்போ அந்த 11க்கு கீழே உள்ள வண்டிகள், அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோலே போடக்கூடாது, நார்மல் பெட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. அப்படி இருக்கையில் இப்போ ஏன் அப்படி நீங்கள் அந்த பவர் பெட்ரோல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லோவர் சிசி பைக்கு போட்டு யூஸ் பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெட்ரோல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் எரியும். ஆனால் முழுசாக எரியாமல் என்ன பண்ணணும்னா, அந்த பிஸ்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி அந்த சைடில் ஃபுல்லாக ஒரு மாதிரி கரல் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும், கருப்பு மாதிரி கார்பன் படிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா அது ரிங்ஸுக்குள்ளே போயிடும். ரிங்ஸுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப அதிகமான தேய்மானம் ஆகும். ரிங்ஸு போயிடும். அப்புறம் உங்களுக்கு என்ஜினே சோலி முடிஞ்சிடும். சரிங்களா. அதனால் லோ சிசி பைக்கு அந்த கம்ப்ரஷன் ரேஷியோன்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வரும். உங்கள் வண்டி பேரை போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ரஷன் ரேஷியோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துடும். 11க்கு கீழே உள்ள வண்டிகளும் பார்த்திங்கன்னா
இந்த பவர் பெட்ரோல்லாம் போடக்கூடாது சரிங்களா. ஆனால் இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் வந்து லோவர் சிசி தான் ஒரு பைக் வச்சுருக்கோம், நாங்கள் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து பவர் பெட்ரோல் போட எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ போட்டால் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைலேஜ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்றே ஒன்று தான். இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். இந்த மாதிரி இதில் வந்து ட்வின் ஸ்பார்க்கு, ட்ரிபிள் ஸ்பார்க்னு அதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் கேட்டகரி வைஸில் வந்து ஸ்பார்க் ப்ளக்கை பிரிப்பாங்க. அந்த ஸ்பார்க் ப்ளக் வாங்கி நீங்கள் மாட்டிட்டு உங்கள் வண்டியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக பவர் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா வண்டியில் கொடுத்துருக்க அந்த நார்மல் ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஓரளவுக்கு எரிச்சிடும், ஆனால் முழுமையாக எரிக்காது, ஓரளவுக்கு எரிச்சிடும்னு வச்சுக்கோங்க. இந்த இரிடியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் எரிக்கும், ரொம்ப அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஸ்பார்க் ப்ளக் அது. அதனால் வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே பவர் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து எல்லா பெட்ரோலுமே எரிச்சிடும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பவர் கொடுக்கும், பவர் எக்ஸ்ட்ராவோட கொடுக்கும், நல்லா பெட்ரோலை எரிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோட மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அது ஒன்று பண்ணலாம். இது வந்து ரெக்கமெண்டுன்னு கேட்டால் ரெக்கமெண்டடு என்ன சொல்கிறது, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் அந்த மாதிரி போட்டு நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை நான் போட்டு யூஸ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் தான், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் பவர் பெட்ரோல் போட ஆசைப்பட்ட லோவர் சிசி பைக் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றிட்டு நீங்கள் வந்து நார்மலாக பவர் பெட்ரோல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவு பெருசாலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவுமே வராது. இப்போ நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஹை சிசி பைக்கு அப்படின்றக்கையில் வந்து நம்ம நார்மலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பவரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹை சிசி பைக்குனால் அந்த 11 பாயிண்ட்டுக்கு மேலே உள்ள பைக்குகளுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டால் ஒரு பிரச்சனையும் வராது, நார்மலாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்ன பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கம்பெனியே ரெக்கமெண்ட் பண்ணுது. அதாவது XP 95 பெட்ரோல் நீங்கள் வந்து தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டே மேனுவலே கொடுக்க தான் செய்கிறாங்க. ரெக்கமெண்ட் நிறைய மெக்கானிக்ஸ் அதுவும் ரெக்கமெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் உண்மையிலே கிடச்சிங்க. நான் கொடைக்கானல் போயிட்டு நான் இங்கேருந்து போயிட்டோம் 2 வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் பண்ணிட்டு போனேன். ஏன்னா இங்கே ஒரு வாட்டி ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. கொடைக்கானலுக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பல்க் இருந்துச்சு, அங்கே ஒரு 700 வரைக்கும் மறுபடியும் போட்டுட்டு மேலே ஏறி அங்கே சுற்றிட்டு வந்தாச்சு. ரிட்டன் கீழே வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சுற்றிட்டு கீழே வந்தோம். கீழே வந்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் இப்போ ஒரே ஒரு புள்ளி தான் இருந்துச்சு, ஒரே ஒரு புள்ளி, அதுவும் பிளிக்காக அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதோடு என்ன பண்ணோம், நாங்கள் வந்து கரெக்டாக இறங்கினா XP 95 பெட்ரோல் பவர் ஃபுல் டேங்க் தாங்க பண்ணேன். ஆனால் ஹைவேல செம்ம மைலேஜுங்க. இங்கேருந்து போனதுக்கும் அங்கேருந்து வந்ததுக்கும் சரியான மைலேஜ் கொடுத்து வண்டி, எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தான் வீட்டுக்கு வந்துமே எனக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி கிடந்துச்சு. நான் இடையில கூட எதுக்கும் தேவைப்படும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா பல்கில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு எதுக்கு நான் பெட்ரோல் போட்டு வந்தேன். ஸோ வண்டி நிற்க தான் போகுது அப்படிங்கனால நான் வந்து போட்டு கொண்டுட்டு வந்தேன். ஸோ இது இருக்குது. ஸோ பவர் பெட்ரோலுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி அதிகமாக மைலேஜ் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளோ நான் மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ணல. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து இதில் ஓடலை, இப்போயும் ஓடலை, ஒர்க் ஆகலை. அதனால வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். இன்னும் நான் வேலை பார்க்காம தான் நான் வச்சுருக்கிறேனே, இதை இன்னும் வேலை பார்க்கல. அன்றைக்கி நிறுத்தியிருந்தேன் ஒரு இடத்துல தான், எவ்வளோ உடச்சி விட்டாங்க வண்டி, எங்கேயும் நிறுத்த முடியலங்க. ஏதாவது உடச்சி விட்டுறாங்க, இல்லை எங்கேயாவது கீரையில் போட்டுறாங்க, ஏதாவது பிடிச்சி இழுக்கிறாங்க, உடச்சி விட்டு போயிடுறாங்க. அதனால் எங்கேயும் வண்டி நிப்பாட்ட பயமாக இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டங்க, எங்கேயுமே நிப்பாட்ட முடியல. ஏதாவது சும்மா நின்று போய் பார்த்தா கூட பரவாயில்லடா, ஏட்டா ஏறி உடச்சி விட்டு போயிறியே, ஏதாவது பிடிங்கி விட்டு போயிறியே, என்ன பண்ணுறது, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ, இதுதான். இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பெட்ரோல் போடக்கூடாது சரிங்களா. இதில் ஒன்றும் பெருசாக குழப்பிக்கிறா ஒன்றும் இல்லை, இதை மட்டும் பார்த்துக்கிறங்க. இப்போ உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி கம்ப்ரஷன் ரேஷியோ போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். 11க்கு மேலே உள்ள வண்டிகளுக்கு பவர் பெட்ரோல் போடு, 11 கீழே உள்ள வண்டிக்கு பவர் பெட்ரோல் போடாதே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் பெருசாக குழப்பிக்கிற ஒன்றும் இதெல்லாம் கிடையாது சரிங்களா. இப்போ நானே ஒரு சில பைக் சொல்கிறேன். இப்போ நம்ம வண்டி போடலாம், Duke 390 போடலாம், Duke 200 போடலாம். R15 பார்த்தீங்கன்னா பழைய மாடல் போடக்கூடாது. அந்த 2018 வந்துச்சு பார்த்தீங்களா, 18 மாடல், 17, 16 அந்த ஓல்டு மாடல் இருக்குது பாருங்கள், அந்த பைக்கெலாம் போடாதீங்க. அது கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மி. அது 19.9 நினைக்கிறேன், 10.9 நினைக்கிறேன் சரிங்களா. அதுதான் ரொம்ப கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மி, அதுக்கெலாம் போட்டுறாதீங்க. அப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் வாங்கி மாட்டிட்டு அப்புறம் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வண்டி நல்லாவே ஓடும். அப்புறம் இப்போ உள்ள நியூ மாடல் வந்து R15M, R15 V3, V4 இதுக்கெல்லாம் போடலாம். Duke 200 சொல்லலாம், 200 Dukeல பிரச்சனை இல்லை போகலாம்.
125 எவ்வளோன்னு தெரில. ஸோ அதுக்கு தெரில, அதுக்கு போடலாமா தெரில. அது கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வண்டி போடலாம். மேக்ஸிமம் ஒரு 150cc அபோவுக்கு மேலே நீங்கள் பவர் பெட்ரோல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இத்துடன் நம்மளுடைய காணொலியை பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிடுவோம்.